அனைவருக்கும் வணக்கம். ஜெயா கெம் அகாடமி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினந்தோறும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனான கொஸ்டினை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த ஒரு கான்செப்டில் இன்னைக்கான ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 52 கேட் 2022 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த ரியாக்ஷன்ஸ் தட் ஈல்ஸ் எம் ஆஸ் ஏ மேஜர் ப்ராடக்ட் இஸ் எம் ஒரு மேஜர் ப்ராடக்டாக கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷனில் 4 சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்லேயும் சிங்கிள் ஆப்ஷனும் இதுக்கு ஆன்சராக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆப்ஷனும் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எந்த ரியாக்ஷனில் இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நைட்ரோ ஈத்தேன் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் டி CH3 CH2 NO2. ஸோ இதுதான் நைட்ரோ ஈத்தேன். ஸோ நைட்ரோ ஈத்தேனை கூட ஸ்ட்ராங் பேஸ் போட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸ்ட்ராங் பேஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ சோடியம் மீத்தாக்சைடு, செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மெத்தைல் ப்ரோமோ சைக்ளோ பென்டேன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஐட்டாலிசிஸ் ஆசிட் ஐட்டாலிசிஸ் போட்டு ஐட்டாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டெப் ஏவில் சோடியம் மீத்தாக்சைடு ஸ்ட்ராங் பேஸ், சோடியம் மீத்தாக்சைடு இதை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அப்படி ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது இங்கே எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மெத்தனால் வெளியே போயிடும். ஸோ அப்போ இங்கே பேஸ் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ CH3 C ஒரு மைனஸு, இங்கே இருக்கிற ஒரு NO2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மைனஸ் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது சைக்ளோ மெத்தைல் ப்ரோமோ சைக்ளோ பென்டேன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மெத்தைல் ப்ரோமோ சைக்ளோ பென்டேனில் இந்த ஒரு ஆக்டிவ் மெத்திலின் குரூப் போடும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னா இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு ஸோ இந்த மைனஸ் இங்கே ஆட் ஆகும். இந்த மைனஸ் இங்கே ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பிஆர் மைனஸ் வெளியே போயிடும். மைனஸ் பிஆர். ஒரு பக்கம் எம்இ, ஒரு பக்கம் NO2. அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா சைக்ளோ பென்டேன். ஸோ என்னன்னா இங்கே C டபுள் பாண்ட் C,
ஸோ இது என்ன டைப் ஆஃப் என்ன அடுத்த ஸ்டெப்பில் நடக்கும் அப்படின்னா இங்கே நெஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நெஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு NO2 குரூப் வந்து ஒரு அல்கேன் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நெஃப் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல நெஃப் ரியாக்ஷன் போடும்போது ஸோ இந்த பாண்ட் ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு ஓவும் இந்த பக்கம் ஒரு H2வும் சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கீட்டோன் டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கீட்டோன் டெரிவேட்டிவ்ஸ் தான் நாங்கள் எழுதுகிறோம். C டபுள் பாண்ட் O இங்கே Me. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நோன் காம்பவுண்ட் தான், அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட்டு என்ன வரும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு CH2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் C டபுள் பாண்ட் O ஒரு Me. இதுதான் அவங்க ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கீட்டோன் அசிட்டோன். இது ஒரு Me அசிட்டோன். அசிட்டோனில் எங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சைக்ளோ பியூட்டைன் எடுத்துருக்குறாங்க. அப்போ சைக்ளோ பியூட்டனைல் அசிட்டோன் டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டு. ஸோ அதே சேம் ப்ராடக்ட் இங்கே வந்திருக்கு பாருங்கள், C டபுள் பாண்ட் O. ஸோ இது வந்து Me. C டபுள் பாண்ட் O இங்கே ஒரு மெத்தைல் குரூப்பு, இங்கே CH2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் D வந்து இவங்க கொடுத்துருக்கிற ரியாக்ஷனில் ஆப்ஷன் D வந்து கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் C செக் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லித்தியமேட்டட் அசிட்டிலைடு கொடுத்துட்டாங்க. அதாவது லித்தியம் C ட்ரிபிள் பாண்ட் C ஒரு மெத்தைல் குரூப், இதான் லித்தியமேட்டட் அசிட்டிலைடு. ஸோ இந்த லித்தியமேட்டட் அசிட்டிலைடை எடுத்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதை கூட என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்தாச்சு Me, அதாவது மெத்தைல் புரோமோ சைக்ளோ பென்டேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது இங்கே இருக்கிற லித்தியமும் இங்கே இருக்கிற புரோமினும் என்ன ஆகும்னா வெளியே போயிடும். இது ரெண்டு தான் ஆட் ஆகிட்டு என்ன இருக்கும், மைனஸ் லித்தியம் புரோமைடு வெளியே போயிட்டு நம்மளுக்கான ப்ராடக்ட்டுக்கான ஒரு சீக்வன்ஸ் ரியாக்ஷனில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 அது அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த காம்போனண்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதை கூட மெர்குரியேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கேட்டாலிட்டிக் அமௌண்ட் ஆஃப் மெர்குரிக் சல்ஃபைட் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மெர்குரியேஷன் அண்டு ஆக்சி மெர்குரியேஷன் அண்டு டிஆக்சி மெர்குரியேஷன் படிச்சிருக்கோம். இப்போ இங்கே HgSO4 வந்து கேட்டாலிட்டிக் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கேட்டாலிட்டிக் அமௌண்ட் கொடுத்தனா இதுதான் நம்மளுக்கு என்னென்னா இப்போ வந்து மெர்குரியேஷன் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சி மெர்குரியேஷன். ஸோ ஆக்சி மெர்குரியேஷன் பண்ணும்போது இங்கே ட்ரிபிள் பாண்ட் மெர்குரியேஷன் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறும் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் பாண்டாக மாறும். அது மாதிரி டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் HGT ப்ளஸ் டபுள் பாண்ட் C Me. ஸோ இந்த இடத்துல தான் இங்கே என்ன மெர்குரியேஷன் நடக்கும். ஸோ இந்த மெர்குரியேஷன் நடந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போ H2ஓட போட போகிறாங்க. H ப்ளஸ் H2O போடும்போது இங்கே என்ன இந்த டிஆக்சி மெர்குரியேஷன் நடக்கும். அப்போ டிஆக்சி மெர்குரியேஷன் நடக்குதுன்னா இங்கே இருக்கிற OH மைனஸ் இங்கே இருக்கிற லோன் பேர் ஃபெரைட்டும் இங்கே ஆட் ஆகும். இந்த மெர்குரி வந்து
இது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஹெச் ப்ளஸ் வெளியே போயிட்டு வெளியே போன ஹெச் ப்ளஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். இது வந்து என்னவாகும்னா இங்கே போயிடும், இந்த மைனஸ் வந்து வெளியே போயிடும். இங்கே இப்போ வந்து டீஆக்சிமெத்துரேஷன். ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடும், இது நியூட்ரலைஸ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹெச் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். இங்கே இருக்கிற டபுள் பாண்டு இந்த ஹெச் ப்ளஸ் தான் இங்கே போய் ஆட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் என்ன, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனில் இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற ஹெச் ப்ளஸ் வந்து இதோட ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த காம்போனன்ட் பாருங்கள், இந்த காம்போனண்ட்டில் இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் காம்போனண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த காம்போனண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியலும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா ஒரு கீட்டோன் அசிட்டோன், அந்த அசிட்டோனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா இந்த கீட்டோனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். ஸோ இந்த கார்பனில் நம்மளுக்கு என்னென்னா சைக்கிளோ பென்டேன் ரிங் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை பாருங்கள், இது கீட்டோன். இந்த கீட்டோனில் ஆல்ஃபா கார்பனே கிடையாது, டைரக்ட் ஆல்ஃபா கார்பன் இருக்குது, CH2 அதோட இது அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்குன்னா வெறும் CH3 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அங்கே மெத்தைல் குரூப்பு அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே இருக்க வேண்டிய CH2 ஸோ இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த காம்போனண்ட் வேறு, ஸோ இந்த காம்போனண்ட்டு வேறு. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற, நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து ஆப்ஷன் சியில் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஆப்ஷன் சி வந்து கிடையாது. அப்போ அடுத்தது ஆப்ஷன் பி செக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்
ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மெக்னீஷியம் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதை கூட டைஎத்தில் ஈத்தர். ஸோ இந்த மெக்னீஷியமும் டைஎத்தில் ஈத்தர், ஸோ இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ரியாக்டன்ட் தான் மெக்னீஷியம் அண்டு டைஎத்தில் ஈத்தர். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் இந்த மெக்னீஷியம் டைஎத்தில் ஈத்தர் போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஒரு அல்கைல் ஏலைடு என்னவா மாறும்னா ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட்டுடைய ஒரு சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்டாக மாறும். அதாவது இங்கே இருக்கிற மெக்னீஷியம் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும், நடுவில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டு அடுத்தது என்னென்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு அசிட்டமைடு கொடுத்துட்டாங்க. ஸோ அசிட்டமைடுனா நம்மளுக்கு தெரியும் CH3 C டபுள் பாண்ட் O NH2. இப்போ 2 H இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இதுதான் அசிட்டமைடு. ஸோ அசிட்டமைடில் இவங்க சப்ஸ்டியூட்டட் அசிட்டமைடு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்னென்னா மீத்தாக்சி காம்பவுண்டை ஒன்றுத்தில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இன்னொரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல மெத்தைல் குரூப் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பேர் அப்படிங்கன்னா N-மீத்தாக்சி N-மெத்தைல் அசிட்டமைடு. ஸோ N-மீத்தாக்சி N-மெத்தைல் அசிட்டமைடை இதாக கூட நம்ம என்ன அப்படின்னா இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கிற ஓவும் எம்ஜிபிஆரும் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிபிஆர் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரும். ஸோ அப்படி வந்த போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். ஓ வந்து என்னவாகும்னா ஓ மைனஸாக போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த கார்பன் இங்கே வந்து OMgBr, இந்த CH3 அப்படியே இருக்கும். இந்த CH3 அப்படியே இங்கே எழுதியாச்சு. இந்த கார்பனு OMgR அப்படியே மேலே நீங்கள் ஆட் பண்ணி எழுதிடுங்க. இந்த இடத்துல நைட்ரஜனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படியே இருக்கும். N-மீத்தாக்சி ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மெத்தைல் குரூப் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் எடுத்து பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஐட்டாலிசிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஐட்டாலிஸ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் என்னவா உடையும் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற டபுள் பாண்டு நைட்ரஜன் மேலே இருக்குது. இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இந்த ஓ வந்து என்னாங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து வெளியே போயிடும். இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னா இங்கே இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே OMgBr இருக்குது. ஸோ இது வந்து டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். இந்த MgBr இந்த ஓ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பை ப்ராடக்டாக வெளியே போயிடும். ஸோ அப்போ பை ப்ராடக்டாக வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட், நம்மளுக்கு எதிர்பார்க்குற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா C டபுள் பாண்ட் O CH3 இது கிடச்சிடும். ஸோ இந்த காம்போனன்ட் பாருங்கள், இது ஒரு இது வந்து என்னென்னா ஒரு கீட்டோன். இங்கே என்ன இருக்குன்னா CH2 இருக்குது. இந்த CH2 கூட தான் நம்மளுக்கு என்னென்னா இந்த சைக்ளோ பென்டேன் ரிங் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராடக்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டார்டிங் மெட்டீரியல் M வந்து சேமாக இருக்குது, போத் ஆர் சேம். ஸோ அப்போது இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் டி சரி, ஆப்ஷன் பியும் சரி. ஸோ அடுத்த ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈத்தர் கொடுத்துட்டாங்க. ஈத்தரா கூட N-பியூட்டைல் ஈத்தையும் டெட்ராஹைட்ரோஃபியூரான் -65 டிகிரி சென்டிகிரேடில் ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா அல்கைல் புரோமைடு கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரோமோ மெத்தைல் ப்ரோமோ சைக்ளோ பென்டேன் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒர்க் அப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஈத்தர் எடுத்துருக்குறாங்க, வினைல் ஈத்தர். ஸோ அந்த வினைல் ஈத்தர்னால் நமக்கு தெரியும் CH2 டபுள் பாண்ட் CH OET. ஸோ இதுதான் நம்ம வினைல் ஈத்தர். இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு வினைல்னு சொல்லுவாங்க. இதை வினைல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எத்தைல் குரூப் இருக்குது. ஸோ அதால் இதை வந்து நம்ம வினைல் ஈத்தர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வினைல் ஈத்தராக கூட என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க,
ஸ்டேஜ் 1ல என்ன n பியூட்டைல் லித்தியம் கொடுத்துட்டாங்க. n பியூட்டைல் லித்தியத்துடைய ரோல் என்னன்னா இட் இஸ் a ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இந்த n பியூட்டைல் லித்தியம் போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த இடத்துல லித்தியம் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இது இந்த ரியாக்ஷன்ஸை இதை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக, ரியாக்ஷனுடைய கன்வீனியன்ட்டுக்காக இதை நம்ம எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கும்போது, இந்த இடத்துல OET இந்த இடத்துல போட்டுடுறேன், இந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டுடுறேன். ஸோ இதை கூட நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற n புரோமோ பென்டேனை ஆட் பண்ண போகிறோம். இந்த n புரோமோ பென்டேனை ஆட் பண்ண பிறகு என்ன நடக்கும், ஆட் பண்ணிங்கன்னா இதில் என்ன டைப்னா, இதுதான் வந்து என்னென்னா லித்தியமேட்டட். இது நல்லா பாருங்கள், இது லித்தியம் காம்பவுண்ட், லித்தியமேட்டட் வினைல் ஈத்தர். இது வந்து ஹைலி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபைல், இது வந்து என்னென்னா ஒரு ஹேலைடு. ஸோ அப்போனா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்னா SN2 டைப் ஆஃப் ரியாக்ஷன். SN2னா இன்ஸ்டான்டினியஸாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன், பேக் சைடு அட்டாக். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைடில் போய் அட்டாக் ஆகும், புரோமின் வந்து என்னாங்கன்னா வெளியே போயிடும். இந்த புரோமின் வெளியே போகிற புரோமின் என்னாங்கன்னா இந்த லித்தியமாக கூட சேர்ந்து மைனஸ் லித்தியம் புரோபைடாக வெளியே போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த OETல எந்த நோ சேஞ்சஸ். ஸோ இந்த பேக் சைடில் அட்டாக் ஆன் பண்ணது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து எதுவும் இல்லை, அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது தான். அதாவது என்னன்னா லித்தியமும் புரோமினும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்டை கூட நம்ம என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2ல இதை வந்து ஹைட்ரலைசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஹைட்ரலைசிஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற OH இது மேலே வந்து மைனஸ் சார்ஜ் வந்துடும். இந்த மைனஸ் சார்ஜு வந்துடும். இங்கே வெளியே இருக்கிற H+ வந்து இதாக கூட ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரலைசிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற H+ வந்து இங்கே ஆட் ஆகிட்டு இது ஒரு H தனியாக வந்துடும். இங்கே இருக்கிற CH2 அப்படியே இருக்கும். இது வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடும், இது டபுள் பாண்ட் ஆகிடும். இங்கே OET அப்படியே இருக்கும். ஆக்சிஜனுடைய வேலன்சி தெரியும் 2, ஆனால் இங்கே 3 இருக்கிறதால மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு. அடுத்தது என்ன அப்படின்னா, இது ஹைட்ரலைஸ். இது இப்படி உடையும். இந்த இடத்துல OH இங்கே H, இங்கே OH. இப்போ மைனஸ் எத்தனால் வெளியே போயிடும். நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிது. ஸோ இந்த CH3யை நம்ம என்ன பண்ணிட்டேன், அப்படியே CH3 இங்கே போட்டுட்டேன். இந்த C டபுள் பாண்டோ இந்த CH2 இங்கே இருக்கிற CH2.
ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள், இதுவும் சேம் தான். அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்ட். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் பி கரெக்டு, ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ அப்போ மூணுமே ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான். ஸோ இந்த 3 ரியாக்ஷன்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு அசிட்டோனுடைய டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்கும். அதாவது சைக்ளோ பென்டனைல் அசிட்டோன் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.